118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு விஜய் கடிதத்தை அளித்துவிட்டால் சட்டமன்றத்தில் புளோர் டெஸ்ட் என்று அழைக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு தேவையில்லை. நேரடியாக எம்எல்ஏ பதவியேற்பு, அதன் பின்னர் முதலமைச்சர் நாற்காலியில் ஜோசப் விஜய் அமரும் காட்சி ஆகியவைதான் தமிழகத்தில் அடுத்து நிகழப்போற நிகழ்வுகளாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்பதற்கான அடுத்தடுத்த நகர்வுகள், அறிவிப்புகள் இன்னும் சில நிமிடங்களில் ஆளுநர் மாளிகை மற்றும் 3 தலைவர்களின் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் விஜயின் ஆளுநர் சந்திப்பு ஆகியவற்றின் மூலமாக இந்த அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவுக்குள் இந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கான நிர்வாக நடைமுறை அறிவிப்புகள் வெளியிடப்பட இருக்கிறது. நாளை முதல் இந்த விஜயின் பதவியேற்பு விழா, அதன் பின்னர் அவர் கோட்டைக்கு முதன்முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்கு செல்லும் காட்சி, பதவியேற்பு விழா நேரலைகள், இதைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் பதவியேற்பு, இதைத் தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு என தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் யாரும் எதிர்பாராத வகையில் நிகழ்ந்திருக்கிறது. அதன் இறுதிக்கட்ட நிகழ்வுகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பதவியேற்பு நிகழ்வுக்கான அந்த இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு கடிதத்தை பெற்றுக்கொண்டு அந்த கட்சியின் நிர்வாகி நிர்மல்குமார் இன்னும் சில நிமிடங்களில் அவர் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பனையூர் அலுவலகத்திற்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 6 மணி அளவில் விஜய் இன்னும் 6 மணி அளவில் ஆளுநர் அர்லேக்கரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 மணிக்கு ஆளுநரை சந்தித்தவுடன் சில நிமிடங்களில் அவர் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை முறைப்படி ஆளுநர் அறிவிப்பார். அதிலேயே பதவியேற்பு நிகழ்ச்சி நிரல் மற்றும் நேரம் ஆகிய தொடர்பான அறிவிப்பும் இன்று இரவே வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெஜாரிட்டியை நெருங்கியுள்ள தவேக தலைவர் விஜய் அவருக்கான பதவியேற்பு விழா, முதலமைச்சராக பதவியேற்பதற்கான மற்றும் அமைச்சரவை விஜயுடன் பதவியேற்க போகும் அந்த அமைச்சர்கள் யார் யார் என்பது குறித்த அறிவிப்பும் இன்னும் சில இந்த ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்பட்டவுடன் நாளையே அந்த அழைப்பு அந்த அமைச்சரவை பட்டியலும் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தவேக தலைவர் விஜயின் பதவியேற்பு விழா மற்றும் ஆட்சி அமைக்க அழைப்பு கோரும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, இதை தொடர்ந்து நாளை, அதன் பின்னர் அடுத்த வாரம் திங்கட்கிழமையில் முதல் கோட்டையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சி நிரல்கள் அடுத்தடுத்து அரசியல் மாற்றங்களை அறிவிக்க இருக்கின்றன. தமிழக சட்டமன்றத்தில் முதன்முறையாக திமுக அதிமுகவினர் இல்லாத அதிகமான முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கோட்டையில் பதவியேற்க இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் 80% அதிகமானோர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்ற இளைஞர்கள் மற்றும் புதியவர்கள் ஆகியோர், சாதாரண சாமானியர்கள் பலர் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். முகம் தெரியாத அந்தந்த தொகுதிகளிலேயே பரிச்சயம் இல்லாத பல சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த முறை முதல் முறையாக கோட்டைக்குள் சென்று அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் பதவி ஏற்க இருக்கிறார்கள். தவேக தலைவர் விஜய் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் அங்கு ஆளுநர் மாளிகையை நோக்கி அவர் செல்ல இருக்கிறார். அதற்குள் 3 கட்சிகளின் அந்த ஆதரவு கடிதங்களும் அவருக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை முடிவு எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றே அந்த ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு என்று இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை போலவே நிபந்தனையற்ற ஆதரவை ஆட்சிக்கு வெளியில் இருந்து அளிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு எடுக்கும் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த 118 என்ற அறுதி பெரும்பான்மைக்கான எண்ணை இப்பொழுது தவேக அதிகாரபூர்வமாக எட்டி இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளிக்குமா அளிக்காதா என்ற சந்தேகம் இருந்த நிலையில் இப்போது வெளியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு அளிப்பதாக, அவர்கள் அமைச்சர் பதவியோ அல்லது வேறு ஏதாவது பதவியோ பெற்றால் பதவிக்காக அவர்கள் அணி மாறினார்கள், கூட்டணி மாறினார்கள் என்ற அரசியல் எடுபடக்கூடும் என்பதால் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு அளித்திருக்கிறது. இதனால் மெஜாரிட்டி எண்ணிக்கை 118 இப்போது தமிழக வெற்றி கழகம்
எட்டிவிட்டது என்ற சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவனை திருமாவளவன் மற்றும் பே சண்முகம் மற்றும் மு வீரபாண்டியன் ஆகியோரை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நன்றி தெரிவிக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து அங்கு நேரு உள் விளையாட்டு அரங்கிலும் இப்போது அந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் சற்று தொய்வடைந்திருந்த நிலையில் இப்போது மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்றன. அந்த காட்சிகளையும் இப்போது நாம் பார்க்கலாம். அங்கு பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திலும் தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்த இந்த சூழ்நிலையில் இப்போது விஜய் அங்கு முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அதிகாரப்பூர்வ நிர்வாக நடைமுறைகள் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கும் இடதுசாரி கட்சிகளின் அறிவிப்புகள் வெளியான சூழ்நிலையில் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவும் கடிதமாகவும் வரும். இந்த கடிதத்தை முழுமையாக அந்த ஆதரவு கடிதங்களை எடுத்துக்கொண்டு தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். தமிழக ஆளுநர் அர்லேக்கரை 3வது முறையாக விஜய் சந்திக்க இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் நிகழ்வாக கருதப்படுகிறது.